தாத்தா, இந்த ஊர் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. கும்பாபிஷேகம் நடக்கணுன்ற அக்கறைலாம் உங்களுக்கு கிடையாது. இந்த பிரச்சனையை நமக்கு எதிராக திருப்ப பார்க்கறாங்க. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சிவனாண்டி அக்கறையோட தான் பேசுறாப்ல. நீங்க கும்பாபிஷேகம் பண்றோன்னு இன்னைக்கு நேத்தா சொல்றீங்க? சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. எதுவும் நடக்க மாட்டேங்குதே தம்பி. சரி, உங்களால முடியல போல் இருக்கு, நாங்களாவது செய்யறோம்னு நாங்க சொல்றோம். பயமுடுறா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீ எல்லாம் பொது காரியத்துல யோசனை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? என் பேரை எடுத்தேன் கவுத்தன்னு எதையுமே செய்ய மாட்டான். அவன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு காரணம் இருக்கும், செய்யாம இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கும். என் பேரனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒழுக்கத்திலையும் வீரத்திலையும் அவனோட கால் தூசிக்கு பெருவியாடா நீ? அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்காடா? 4 காசு கையில இருந்தா தகுதி வந்துருமா உனக்கு? இத பாரு, இப்ப சொல்றேன், அவன் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுவான். போதுமா? ஏங்க, இதையே எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? இந்த பாருங்க, இனிமேலும் இவங்க பேச்ச நம்பி ஏமாற நாங்க தயாரா இல்ல. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், இது ராஜா சேதுபதியோட வாக்கு. இன்னையிலிருந்து எண்ணி 90 நாளைக்குள்ள என் பேரன் கார்த்திக் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை என் குடும்பத்தோட சேர்ந்து நடத்தி வைப்பான். ஊர் பெரியவங்கள, ஐயா சொன்ன நாளுக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கலன்னா என்ன பண்றதுன்னு அப்படியே கேட்டு சொல்லிடுங்க. சிவனாண்டி, நீ ஏதோ வீம்புக்கு பேசுறேன்னு தோணுது. ஐயா தான் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன உனக்கு? இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? நான் சொன்ன நாளைக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கலன்னா இந்த ராஜா சேதுபதி உயிரை மாச்சுக்குவான்டா இந்த கோயில் முன்னாடியே. தாத்தா,